ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த மாதம் இந்தியா விஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. இங்கிலாந்து இந்தியாவில் 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்கு வர்றாங்க. அதில் முதல் மேட்ச் வந்து ஜனவரி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு இந்தியாவோட ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அதில் ஒரு சில ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதை டச் பண்ணிட்டு அப்படியே ஸ்குவாட் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு ரெட் பால்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சீரியஸ்லி ஒயிட் பால்ல ரொம்ப நல்லா பண்ணி இந்த ரெட் பால் சான்ஸை அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹைலி டேலண்டட் ஸ்பின் அட்டாக் உள்ள பிளேயர்ஸ் டெஃபினெட்லி பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கலக்குன்னு கலக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முகமது சமி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரினால வந்து நவம்பர் மாசத்துலேருந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எஸ், அந்த ஆங்கிள் இன்ஜுரி இருக்கிறதுனால தான் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லேயே அவருக்கான சான்ஸ் கிடைக்கல. அவரை இந்த இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான சீரீஸ்ல எதிர்பார்த்தோம். ஆனா இன்னும் அந்த இன்ஜுரி சரியாகல அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கப்படல. பட் ஆனா மேபி 3rd மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த இன்ஜுரி ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டல் சீரீஸ்ல இருந்தே அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சுக்கு அவருக்கான இடம் வந்து இல்ல. ஸோ அவர் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஆவேஸ் கானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல முகமது சமியோட ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தாரு. பட் விளையாட ஆரம்பிக்கல. பட் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து அவருக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பிளேயிங் லெவல்ல இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா பிரசித் கிருஷ்ணா, நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல டெபியூ ஆனாரு. ரொம்ப நல்லாவும் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா ஏல கூட நல்லா விளையாண்டிருந்தாரு. அவர் ஒரு ஹாட்ரிக் விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு. பட் ஆனா அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ரஞ்சி டிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாட்ரைப்ஸ் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால அவர்னால இந்த டெஸ்ட் சீரீஸ்க்குள்ள இடம் பிடிக்க முடியல, இல்லைன்னா அவர் இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா இஷான் கிஷனை இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எடுக்கல. நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல அவர் இருந்தாரு. ஆனா எனக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப மென்டல் ஃபெட்டிகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டட் அவுட் வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயும் அவரோட நேம் இல்ல. இப்ப இந்த இங்கிலாந்தோட டெஸ்ட் ஸ்குவாட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட நேம் இல்ல. எஸ், அவர் மேல வந்து சம் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் டிராவிட் இதை முழுசா மறுத்துட்டாரு. அதெல்லாம் இல்ல, அவர் பிரேக் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரேக் ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல்ல இருந்து கேட்பாங்களா அப்படின்லாம் தெரியல. பட் மேபி இருக்கலாம், இல்ல இல்லாமலும் கூட இருக்கலாம். பட் அது வந்து ஒரு பெரிய மாயையாவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ருத்ராஜ் கெய்க்வாட், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆனாரு. ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயும் அவர் கிடையாது. ஸோ இந்த இங்கிலாந்து சீரீஸ்லயும் அவரோட பேர் ஃபர்ஸ்ட் 2 மேட்சுக்கு வந்து இல்ல. மேபி ஃபிட்டா இருந்தாரு அப்படின்னா 3rd மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். அவரோட பேக்கப்பா அறிவிக்கப்பட்ட அபிமன்யு ஈஸ்வரன் அவர் இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சீரியஸ்லி. ஆனா அவரோட நேமும் வந்து இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதே நேரத்தில் ஷர்துல் தக்கூர் இருக்காருல்ல, அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட்ல வந்து எடுக்கல. சோ இதை தாண்டி த்ரூவ் ஜோரல், உத்தரப்பிரதேஷ் பிளேயர், ராஜஸ்தான் ராயல்ஸ்ல விளையாண்டுருக்காரு. ரொம்ப சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெய்டன் கால் அப் வந்திருக்கு இந்தியாவோட பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா. எஸ், கேஎஸ் பரத் இருந்தாலும் இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா நடந்த இந்தியா ஏ வித் சவுத் ஆப்பிரிக்கா ஏ மேட்ச்ல இவர் அடிச்ச ஒரு 50. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்ல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்காகவும் நல்லா விளையாண்டுருக்காரு. வேர்ல்டு கப்ல இந்தியாவோட அண்டர் 19 வைஸ் கேப்டனா இருந்து அங்கேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டா கடந்த ஒரு 2 வருஷமா நல்லா எல்லா ஃபார்மேட்லயும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பையனுக்கு இப்ப இந்தியா ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு செமையான ஒரு டேலண்ட், ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அண்ட் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நல்லா கலக்குவான். அதுக்கு அடுத்தபடியா ஜஸ்பிரீத் பும்ராவை வைஸ் கேப்டனா மாத்திருக்காங்க. அவர் தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனா வந்து மாத்திருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 100வது டெஸ்ட் விளையாட போறாரு. ஒரு ஸ்பின்னரா இந்தியாவுக்கு உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அனில் கும்ளேக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அது நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல இன்னொரு சூப்பரான விஷயம், இன்னும் 10 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல 500 விக்கெட் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து பாத்தீங்கன்னா அவர் அடைஞ்சிருவாரு. சோ அவ்வளவுதாங்க, இதுதான் ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ். இப்போ இந்தியாவோட ஸ்குவாடை பத்தி நம்ம டீடைல்டா பேசிடலாம். ரோஹித் சர்மா கேப்டன், சுக்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் விக்கெட் கீப்பர், KS பரத் விக்கெட் கீப்பர், துருவ் ஜோரல் விக்கெட் கீப்பர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆவேஷ் கான். இதுதான் ஸ்குவாட். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல இருந்து ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் என்ன பிளேயிங் 11 அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாய் ஃப்ரம் VJ
மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.